அசால்ட்டாக வந்து வால் கத்தியெல்லாம் வைத்துக்கிட்டு இருக்கேன். வந்து நம்பர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வருவார் நம்ம கூட. நீங்கள் பாருங்க இந்த இன்னும் வந்து இதில் ரினோவேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. இடம் தான் வந்தோம். பட் இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் ஃபுல் மக்களே. வெல்கம் டு லாஸ்ட் லக்கேஜ். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் இன்னைக்கு சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கத்மண்டுவில் தமிழ் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கோம். கிளைமேட் வந்து தரமாக இருக்குங்க. அண்ட் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு மனுஷங்கள்லாம் அவ்வளோ நல்லா. அண்ட் யாருமே வந்து எதையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அண்ட் சான்ஸே இல்லைங்க. இந்த கிளைமேட், இந்த வெதர் எனக்கு மனசு அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு வேறு லெவலில். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால ப்ரே பண்ண போய்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து 5% ஆஃப் மக்கள் வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அண்ட் மெஜாரிட்டி வந்து ஹிந்து அண்ட் புத்திஸ்ட். பட் எல்லோரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. யாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே இதுவும் இல்லை. எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஸோ நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க. நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஷாப்ஸ் அது இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து மெயினாக வந்து டூரிஸ்ட் இருக்கிற ஒரு ஏரியா தான் தமிழ் அப்படின்றது. ஸோ முதல்ல வந்து நம்ம போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். இன்றைக்கி தக்காளி சாப்பிட்டு ஆகுறோம். ஓகே, தக்காளி சாப்பிட்றோம் இன்றைக்கி எப்படியாச்சு. இங்கே நம்ம ஊரில் எல்லாம் கத்தி வாழெல்லாம் வைக்க முடியாது. இங்கே அசால்ட்டாக வந்து வால் கத்தியெல்லாம் வைத்துக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில். சூப்பர். ஒன்று வாங்கிட்டு போகலாம். பட் ஏர்போர்ட்டில் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால வெத்துட்டு தான் போகணும். ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து தாறுமாறு தக்காளி சோறு சாப்பிட போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. அன்றைக்கி வந்து தக்காளி சோறு சாப்பிட ட்ரை பண்ணி கடைசியில் தாலி தான் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் தக்காளி சோறு சாப்பிட்றோம். ஸோ இந்த தக்காளின்றது வந்து தாலி தான், பட் நேபாளி ஸ்டைலில். ஸோ அதுதான் அதை தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கடை தேடணும். இன்றைக்கி ரூம்லேருந்து செக் அவுட் ஆகுறேன். ஸோ செக் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து எங்கே போகிறது அப்படின்றத வந்து சாப்பிடும்போது சொல்கிறேன். ஓகே, செக் அவுட் ஆகிட்டேன். இப்போ தக்காளி சாப்பிட போய்கிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடி வந்து செம்ம அழகாக இருக்கியா, இங்கே பாருங்க. இதுதான் இருக்குது முன்னாடி. எல்லாமே பூராவும் கடை தான். செம்ம இல்லை? ஓகே, லெட்ஸ். ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்க கூட பேசுகிறேன். பகான் தக்காளி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். இது வந்து இந்த ரோட் சைட்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் தான். சூப்பரான வியூவில் இருக்குது. அண்ட் உள்ளே போய் உட்காரலாம், வேணும்னா இந்த பக்கம் இருக்குது, உள்ளே உட்காரலாம். பட் எப்பயுமே நான் வந்து வெளியே உட்கார தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு மட்டன் தக்காளி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஹாட் சாக்லேட் காம்பினேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் ஒரு ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மோமோஸ் கொத்தேன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணதை எடுத்திருக்கேன். பட் வெளியே வியூ வந்து அல்டிமேட். எனக்கு இந்த நேபாள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா இடமும் வந்து இந்த புத்திஸ்ட் கண்ட்ரி அப்படின்றதுனால எல்லா இடமும் வந்து அந்த ஸ்மெல்லு வந்து அந்த இருக்கும்ல, அந்த ஸ்மெல்லு வந்து எல்லா இடத்துலேருந்தும் வருது. நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. சாக்லேட் தான் முதல்ல வந்துச்சு, அதனால இதை தான் முடிக்க போகிறேன். பாருங்க, நான் டிசைன் போட்டு அழகாக இருக்குது. சுகர் இல்லை, சுகர் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கீ கொடுக்குறாங்க. வேறையா கொண்டாந்து கீ ஆட் பண்ணுறாங்க. இது என்னன்னு தெரியல, பருப்புன்னு நினைக்கிறேன். ஸ்பைசி இல்லை, ஸ்பைசஸ் ஃப்ளேவர் கூட அதில். மட்டன் சூப்பராக இருக்குது. ஸோ பொட்டேட்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, பொட்டேட்டோ இருக்குது. அண்ட் மட்டன், அப்புறம் அப்பளம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரில இதெல்லாம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பைட். ஆக்சுவலி வந்து இது வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது.
எக்ஸாக்ட்லி வீட்டு சாப்பாடு தான். நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து திரும்ப ரீஃபில் பண்ணுறாங்க. நிஜமாவே கிரேவியெல்லாம் ஆட் பண்ணி வரும்போது தரமாக இருக்குது. சாப்பாடு வேறு லெவல். நீங்கள் வந்தால் இந்த மாதிரி ஒத்தன்டிக் ஷாப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையும் இருக்குது, பட் ஒத்தன்டிக் ஷாப்பில் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். சாப்பாடு வந்து அட்டகாசம், வேறு லெவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து மோமோஸ் சாப்பிட போகிறோம். திஸ் இஸ் த மோமோஸ். இந்த பாரு தெரியுதா, இதுதான் மோமோஸ். ஸோ இது வந்து இங்கேத்து காசுக்கு 275 நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இப்படி டிப் பண்ணணும். இப்படி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சூப்பர். இந்த கார்லிக், ஜிஞ்சர் கார்லிக் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து வாய்க்கு வருது. அண்ட் நல்ல ஃபீலிங் இருக்குது இதில். இது வந்து பன்னீர், நான் பன்னீர் எடுத்தேன். நீங்கள் வேணால் சிக்கனும் எடுத்துக்கலாம், பட் நல்ல ஃபீலிங் ஒன்று இருக்குது. இதை சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும் போல், அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம போகிறது வந்து நாகர்கோட் அப்படின்னு ஒரு ஏரியா. ஸோ இது வந்து இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு தான் போகிறேன். அங்கே வந்து சன்ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் போயிட்டு ஒரு ரூம் எடுத்துகிட்டு ஒரு நாள் தங்க போகிறேன். ஸோ நம்ம வந்து கத்மாண்டுவை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் அப்படி போயிட்டு வரலாம். வந்து இங்கேயும் கொஞ்சம் சுற்றிக்கலாம். டாக்ஸி போட்டுட்டேன். டாக்ஸி வந்து பத்தாவ் அப்படின்னு ஆப்பில் வந்து இல்லை, இன்ட்ரைவ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் போடுங்க, அதில் இருக்குது 1750 நேபாளி ருபீஸ். ஓகே, அப்படியே ஏறி நாகர்கோட் போகிறோம். சன்செட் இருந்தால் சன்செட் பார்க்குறோம், சன்ரைஸ் இருந்தால் சன்ரைஸ் பார்க்குறோம். காலையில் நெட்டில் போட்டிருக்கேன். இந்த இதில் இல்லை, பத்தாவில் இல்லை, இன்ட்ரைவில் இருக்குதுன்னு சொன்னேன். எதில் இருந்தாலும் வந்து இவங்க வந்து நம்பர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இந்த இது தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட நம்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது கேப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. நெட்டில் பார்த்துக்கிட்டே தான் கண்டுபிடிக்கணும். பைக்கும் இருக்குது வேணும்னா, பட் அவ்வளோ தூரம் வந்து பைக்கு தெரில, பேக்கெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால இதில் போகிறேன். இப்போ வந்து நாம் நாகர்கோட் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு நடுவில் ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு இடம் வேறு லெவலில் இருக்குங்க, சான்ஸே இல்லை. இவங்களோட ரியல் கல்ச்சர்ஸ் வந்து இங்கே தான் வந்து டிரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. சூப்பர். வாட்ஸ் திஸ் பிளேஸ் ப்ரோ? This one? Yeah. No, the area, this city. Timi. Yeah, okay, Timi. So Timi, okay. Purano Timi. Yes sir. Okay. So சூப்பராக இருக்குங்க வில்லேஜ், வேறு லெவல். போகிற வழியெல்லாம் வந்து மலை, ஹிமாலயாஸ் மவுண்டெயின்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்க. இதுதான் ஹிமாலயாஸ். ஃபுல்லாக என்ன சுற்றி தான் இருக்குது. இது பாருங்க இங்கே எப்படி இருக்குன்னு. இதில் தான் வந்தேன். இதில் பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. Look at the amazing view from my garden. This is all my garden here. Okay. ஸோ நீங்கள் வந்து இங்கே பத்தாவ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் வராதிங்க. ஸோ அதில் வந்து இங்கேக்கு இல்லை, வர முடியாது. ஸோ இந்த இன்ட்ரைவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இன்ட்ரைவில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே வந்துடலாம். ஒரு 1800 அந்த மாதிரி. ஸோ ஒரு டிப் ஒன்று கொடுத்துருங்க. ஓகே. ஸோ சூப்பராக இருக்குது, ஆன்சே இல்லைங்க, பர்த்து. ஸோ இப்போ நாம் இருக்கிறது வந்து நாகர்கோட் ட்ரெக்கர் இன் அப்படின்னு ஒரு இடத்துல. கார் போய்கிட்டு இருக்கு, நாம் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். வியூஸ் எல்லாம் வந்து எவ்வளோ காட்டினாலும் பத்தாது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ காலையில் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் தெரியுமா, இது வந்து 360 வியூ. ஓகே, 360னா 360 கிடையாது, 180 தான். பட் தெரிய வேண்டிய அவ்வளோவுமே இங்கேக்கு தெரியுது. ஸோ என்னென்ன மவுண்டன் இருக்குது அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியல, அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். பட் மவுண்ட் எவரெஸ்ட் வந்து இங்கேக்கு தெரியுமா. So sunrise and with mountain facing view. And this is my all garden. Yes. many radish, pickle, chickpea. Nice. All my garden, this vegetable garden. You can visit the 3 tomatoes on the tree. Okay. Many. Okay. So இதில் ஓப்பன் பண்ணால் வியூஸ் இருக்குது. This is view. இங்கே வந்து எவரெஸ்ட் தெரியுமா. ஸோ இந்த பக்கம் வந்து தெரியுமா,
காலையில் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமானு கரெக்டாக தெரியல. ஸோ வியூஸ் எல்லாம் வந்து அற்புதங்க, சான்ஸே இல்லை. பட் செம்மையாக குளிருது. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து 2175 ஆல்டிடியூட்டில். ஸோ கொஞ்சம் மூச்சு வாங்குது. பட் தட்ஸ் ஓகே. இந்த வியூக்காக கண்டிப்பாக வரலாம். ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி கோயில் இருக்குது. இங்கே வந்து எல்லாருமே வந்து பொதுவாக ஃபார்மிங் தான் பண்ணுறாங்க, கல்டிவேஷன்ஸ் தான் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களே வந்து நைட்டுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்களும் வந்தால் இங்கேயே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எடுத்துன்னா அவங்க ஹோம்மேட் தான். ஸோ அவங்களே விவசாயம் பண்ணுற வெஜிடபிள்ஸை தான் வந்து அவங்களே இங்கே குக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சூப்பர்லாம். பாருங்களேன், இவரை பாருங்களேன், இங்கே பாருங்க, கியூட்டில் ஹஸ்கி ஒருத்தர் இருக்கார். ஸோ இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக இவங்களே பண்ணுற வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. தக்காளியிலேருந்து எல்லாமே இருக்குங்க. ஒரு பிளேன் டீ கொடுத்துருக்காங்க, குடிப்போம். செம்மையாக குளிருது, சான்ஸே இல்லை. நீங்கள் பாருங்களேன், நைட்டுக்கு குக் பண்ணுறதுக்கு இப்போ தான் பறிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ரெடி. நைட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம். தி நெக்ஸ்ட் டே. குட் மார்னிங் காய்ஸ். இப்போ வந்து நாம் என்ன காட்ட போகிறோம் அப்படின்னா, இந்த ஹிமாலயா மவுண்டன்ஸோட ரியலான சன்ரைஸ் தான் காட்ட போகிறேன். இந்த அழகா காட்டுட்டா பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, சான்ஸ் இல்லை. கண்ணால் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ டைம் வந்து கரெக்டாக 6:40. இன்னும் சன்ரைஸ் ஆகலை. இவங்க ஜெர்மன், இவரும் வருவார் நம்ம கூட. ஹஸ்கி. ஸோ இவங்களோட ஒரு ஹஸ்கி தான் அது. குட் மார்னிங், குட் மார்னிங் பாஸ். ஒரு டைம் லாப்ஸ் போடலாமா? விரைச்சி போயிடுச்சு கையெல்லாம். இந்த இது பிடிக்க முடியல, அவ்வளோ குளிர். எப்படியும் ஒரு 3-4 அந்த மாதிரி தான் இருக்கும். சான்ஸே இல்லை. ஆனால் அழகோ அழகு, அந்த மாதிரி அழகு. ஸோ போலாமா அந்த பக்கம் மவுண்டன் பார்க்க? லெட்ஸ் கோ. கொஞ்சம் மிஸ்ட் ஆயிடுச்சு அந்த பக்கம். பட் as usual அழகு தான். இவங்க ஹிந்து. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது பாருங்க, இந்த பக்கம்லாம் மவுண்டன் தான். ஒன்றும் தெரியல. இன்னும் கொஞ்சம் சன் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் கரெக்டாக தெரியும். அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. நான் காலங்காத்தானே அப்படியே கொஞ்சம் ஜேசிபி பிளாக் பார்த்துக்கிட்டு ஒரு டீ குடிச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கு. அப்படி எந்த அறிகுறியும் கிடையாதுங்க. சன் வரும் அப்படி எந்த இதுவும் வரல இங்க. இது இப்போ இருக்கிறது வந்து ஒரு ஹோம் ஸ்டே. எனக்கும் தெரியல, புக் பண்ணும்போது ஹோம் ஸ்டேன்னு எதுவும் போடல. பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் இஷ்யூ இல்லை, ஓகே தான். ஸோ லெட்ஸ் ட்ரை சம் லோக்கல் ஃபுட்ஸ். ஓகே, ஒரு பிரெட் ஆம்லெட், பனானா அண்ட் சாத்துக்குடி. இதில் இது வந்து இவங்களோட ஒரு மாதிரி ஆரஞ்சு. ஓகே தான், எவரெஸ்ட். ஓகே, லெட்ஸ் சாப்பிட்டு அப்படியே நம்ம மவுண்டன் பக்கம் போகலாம். ரொம்ப மிஸ்ட் ஆயிடுச்சு. நான் டைமிங் பார்த்துருந்தேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. மவுண்டன்ஸ் வந்து கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. பாருங்க, இப்படி தான் இருக்கு. ஸோ இப்போ நான் கிளம்ப போகிறேன். செம்ம டயர்டாக இருக்குமா. இதில் தான் வந்தேன். இன்ட்ராவில் வந்து ஒரு டாக்ஸி எடுத்துருக்கேன். போகிற வழியில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் பிரிட்ஜும் பக்தாபூர் தர்பார் ஸ்கொயரும் காட்ட போகிறேன். ஓகே, கத்மண்டுலே ஒன்று இருக்குது, பத்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 3 தர்பார் ஸ்கொயர் இருக்குது. அதாவது அரசர்மார் வந்து யூஸ் பண்ண பேலஸ், அவங்களோட பேலஸ் தான் தர்பார் ஸ்கொயர் அப்படின்றது. ஸோ அது வந்து 3 இருக்குது. அதில் வந்து கத்மண்டுவில் ஒன்று இருக்குது. அது வந்து எர்த்குவேக்கில் வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு. திருப்பி வந்து அவங்க ரினோவேட் பண்ணியிருக்காங்க, சைனா கவர்மெண்ட் வந்து.
ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப அழகான தர்பார் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். போகிற வழியில் வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, செம்ம அழகாக இருக்கும். அந்த பிரிட்ஜை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ இவர் தான் எங்கள் டிரைவர். சே ஹாய். Hi. ஓகே, கேர்ஃபுல். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இறங்கி போக வேண்டியிருக்கு. இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த மணல் வந்து தூசு மாதிரி இருக்கா, கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. இங்கே பாருங்க இந்த பிரிட்ஜை, பா அங்கே வரைக்கும் இருக்குது. இருக்கு அந்த பிரிட்ஜு, அந்த அந்த தொங்கல் வரைக்கும் போயிட்டு வரலாம் நாம். ஓகே, எவ்வளோ தூரமாக இருக்குன்னு பாருங்களேன். நடுவில் ஃபுல்லாக காடு தான். அண்ட் கீழே வந்து ஒரு வேலி போகுது. இப்படி பம்ப் ஆகுதுங்க, சான்ஸே இல்லை. ஐயோ, ஒரு ட்ரோன் மட்டும் இருந்துச்சுன்னா விட்டு அப்படியே ஒரு சுற்றி எடுத்துட்டு தான் வேற லெவலில் இருந்திருக்கும். ஆளும் இல்லை பெருசாக, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. பட் இந்த வியூ இருக்கே அல்டிமேட்டு. இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்க, சூப்பர்ல. முன்னாடி காட்டட்டா? இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இப்படி தான் இருக்கு. சரியாக வந்து சன் வந்து கரெக்டாக இங்கேயே வந்துருக்கு. அதனால வீடியோஸ் வந்து கலர்ஸ் கருப்பாகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் தெரியுதா? குட்டியாக ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ கீழே வந்து ஒரு வேலி போய்கிட்டு இருக்கு. ஓகே, அங்கே வரைக்கும் போயிட்டு தான் வரோம். ஓகே, இன்னும் உயர்த்தி காட்டுறேன் உங்களுக்கு நான். வேற மாதிரி கண்ணுக்கு வேற ரிலாக்ஸேஷன் தேவையே இல்லை, இதுவே போதும் நம்மளுக்கு. இங்க பாருங்களேன், சூப்பர்ல. ஸோ இங்கிருந்து பார்த்தா ஊரே தெரியுது. ஸோ இவர் தான் நம்ம டிரைவர். எஸ். பின்னாடி வந்து அந்த பக்கம் ஒரு வில்லேஜ் இருக்கு. அண்ட் இந்த பக்கமும் வந்து ரோட் வில்லேஜ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இதை போட்டிருக்காங்க, சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இந்த மாதிரி 2 இருக்கான். அண்ட் இது ஒன்று, இன்னொன்று எங்கேயோ இருக்கான். இதே எங்கேயோ தான் இருக்கு. பட் சான்ஸ் இல்லை. இதை பாருங்களேன், லுக்கெல்லாம் சும்மா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த பாருங்க, சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஸோ அந்த பக்கம் வந்து ஜிப்லைன் ஒன்று போகுது, அதுவும் இன்றைக்கி தெரியுது. கேமராக்கு வந்து கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இதோட லொக்கேஷன் வந்து பாகேஸ்வரி நாகர்கோட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். ஓகே, நேபாள் வந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. ஸ்டடியிங். நைஸ். ஹாய், சே ஹாய். What's your name? Rishan. Okay, bye. Bye. நம்ம பக்தாபூர் தர்பார் ஸ்கொயர் வந்துட்டோம். ஸோ டிக்கெட் வந்து 500 rupees ஃபார் சாக் கண்ட்ரிஸ். அதர் நேஷனாலிட்டிஸ் வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வந்த உடனே இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. ஸோ இந்த பக்தாபூர் தர்பார் ஸ்கொயர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து முன்னாடி, அதாவது 14 to 15 செஞ்சுரியில் வந்து மல்லா அப்படின்னு ஒரு கிங், அது வந்து ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர். ஸோ அந்த கிங்டம் வந்து இருந்தது இங்கே தான். அண்ட் இதுதான் வந்து அந்த காலத்தில் கேபிட்டல் ஆஃப் நேபாள். ஸோ அட்டகாசமான எல்லா ஆர்கிடெக்சரும் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் வந்து பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. பகோடா டைப் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு. இது வந்து 14 to 15 செஞ்சுரியில் தான் வந்து இதை மெயினாக வந்து இவங்களோட மெயின் ஒரு பிளேஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் வந்து இதில் ரினோவேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா 17th செஞ்சுரியில் ஒரு எர்த்குயிக் வந்து நிறைய வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதோட
நிறைய ரினோவேஷன்ஸ் வந்து இன்னுமே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட். அண்ட் இதே மாதிரி இன்னும் 2 இருக்கு. ஒன்று வந்து கத்மாண்டூவில் இருக்கு, நான் அன்னைக்கு நைட் காட்டினேன்ல அது. அண்ட் இன்னொன்று வந்து பத்தான் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் விட ஸ்பெஷல் இங்கே இருக்கிறது தான். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், கொஞ்சம் டீட்டெயிலாக எவ்வளோ கிளியராக க்ளீனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ உள்ளேயும் போகலாம். ஸோ இதோட ஆர்கிடெக்சரிங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓ, ஸோ இங்கே தான் வந்து மல்லா அப்படின்ற கிங் மாறுங்க நிறைய பேர், ஒருத்தர் இல்லை, ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க இருந்தது இங்கே தான் நிறைய பேர். ஸோ இங்கெல்லாம் இன்னும் ரினோவேஷன்ஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மெயினாக வந்து சைனா வந்து கவர்மெண்ட் ரினோவேஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கத்மாண்டூவில் ரினோவேஷன் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அங்கே நோ ஃபோட்டோஸ்ன்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ இதை ஆஃப் பண்ணிடுவோம். முன்னாடி வந்து இருக்கிறது ஒரு டெம்பிள். மொத்தம் 7 கடவுள் இருக்குது. காளி இருக்காங்க, துர்கா, அப்புறம் யமுனா, அந்த மாதிரி நிறைய கடவுள் மாதிரி இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து இந்தியன்ஸும் நேபாளிஸும் மட்டும்தான் போக முடியும், ஸ்ரீலங்கன்ஸ் போக முடியாது. ஸோ என்னால் போக முடியல. அண்ட் ஸ்பெஷலி வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஒன்றுமே அலோவ் கிடையாது. ஸோ அதனால அது அவாய்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்தால் கண்டிப்பாக போங்க. செம்மையாக இருக்குது. ஆர்கிடெக்சரிங் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. எல்லாமே வந்து கையால் செதுக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், இதையும் பாருங்கள், இந்த டோர்ஸ் இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் வந்து கையால் தான் செதுக்கியிருக்காங்க. எல்லாமே சான்ஸே இல்லைங்க. கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, பட் சூப்பர், வெரி நைஸ். எனக்கு முன்னாடி இன்னும் இருக்குது, நான் அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நாம் வந்தது அந்த பக்கத்துலேருந்து தான் வந்தோம். பட் இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு ராஜாவோட பேலஸ்னால் சும்மாவா, அதில் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான். ஓகே, இங்கே பாருங்களேன், எல்லாம் எவ்வளோ அழகு. அங்கே வரக்கும் இருக்க பாருங்க. ஸோ உள்ளேயும் போகலாம், அந்த உள்ளேயும் போகலாம், எல்லாமே அவங்களோட தான். ஓ, மியூசியம் ஒன்று இருக்குல்ல. நிறைய வந்து எல்லா ஸ்டைலுமே வந்து பாகோடா ஸ்டைல் டெம்பிள்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது உள்ள வந்து நேட்டாபோல் டெம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது, வத்சலா டெம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது, கோல்டன் கேட் இருக்குது, அப்புறம் வந்து 55 அதாவது 55 விண்டோ பேலஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேலஸ் அது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ சூப்பர், நல்லா தான் இருக்குது. சூப்பர், செம்ம ஃபோட்டோஜெனிக். நம்ம கத்மாண்டு இருந்தோம்ல, கத்மாண்டு. ஸோ நான் ஜஸ்ட் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், அவ்வளோ பெரிய கிளியர், அந்த லைட்னிங் எல்லாம் வந்து பெருசாக வரல அதில். பட் இங்கே வந்து லைட்னிங் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம டாக்ஸி டிரைவர் வந்துட்டார், போக வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், பில் இது ஒன்று இருக்குது, பெல் ஒன்று, பெரிய பில் ஒன்று இருக்குது. நான் ஃபைனலாக வந்து அந்த இடத்துக்கே வந்துட்டேன். பட் நீங்கள் கண்டிப்பாக வந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். ஆர்கிடெக்சர்லாம் அட்டகாசமாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா? எல்லாமே கையால் செதுக்கியிருக்காங்க. எப்படியுமே 14, 15 சென்ச்சுரி அப்படின்னா. ஸோ இது வந்து 12th சென்ச்சுரியிலேருந்தே இது வந்து இதுதான் ஃபேமஸ், இந்த கேபிட்டல் தான். பட் அந்த டைம்லேயே வந்து கையால் தான் செதுக்க முடியும், மெஷின்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ எல்லாமே வந்து கையால் செதுக்கி செம்ம அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, செம்ம அழகு. இங்கே பாருங்க, ஏய் நாய்க்குட்டீஸ், ஹாய். செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இங்கே எல்லாமே ஃப்ளஃபி டாக்ஸ் தான் இருக்காங்க, நல்லா புஷ்டியாக இருக்காங்க எல்லாரும். ஓகே, ஸோ ஃபைனலாக இதை பார்த்துக்குங்க. இந்த பக்கம் தான் வந்தோம், இந்த பக்கம் தான் போக போகிறோம். நாய்க்கு ஏதாச்சும் பிஸ்கட் கொடுக்கலான்னு பார்க்குறேன். இத்தோட இந்த நாகர்கோட் vlog முடிச்சுட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க, பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time. Tada, bye bye. Have a great day.